ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் ஆண்டுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த வருடத்திலும் நான் முதல்ல சொன்னது போல சொல்கிறேன், எல்லாரை கொண்டும் தேவன் பேசுகிற வார்த்தைகள் இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்கும். ஊழியர்களை கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷம் வித்தியாசமாக பயன்படுத்துவார். அப்படின்னா இதுவரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி கலங்காத திகையாத அப்படி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமாம், அதுதான் இது. இனி இது வரைக்கும் இந்த உலகத்தில் அப்படியே உலாத்திட்டு இந்த மாதிரி இருந்தது. ஆனால் இனி வரப்போகிற பாதைகள் அல்லது இனி தேவன் நம்மளை நடத்துகிறது எப்படி அப்படின்னா நித்தியத்தை நோக்கி நடத்த போகிறார். நித்தியத்தை நோக்கி, அல்லது அந்த நித்திய ஜீவன். இப்போ நம்ம தியானிச்சோம் இல்லையா, அந்த நித்திய ஜீவன், நித்திய கிருபை, நித்திய மாட்சிமை, நித்திய ஜீவன், இப்படிப்பட்ட அந்த நித்தியத்துக்கேற்ற காரியங்களை. ஏன்னா அவருடைய வருகை மிகவும் சமீபம். அப்போ நம்ம எல்லாரையும் அவரை நித்தியத்துக்காக ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவன் அவருடைய சத்தியங்களை நம்ம வாயில் வைக்க போகிறார். ஆமே. அதனால் அவரோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவரோடு கூட அவருடைய ஆவியில், தேவனுடைய ஆவியில், அல்லது இன்னும் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த வருஷம் கமிட் பண்ணுறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் வித்தியாசமாய் பயன்படுத்த போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, அந்த நோக்கத்தோடு கூட ஆமேன். எஸ் லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 செகண்ட் அப்படியே இன்னொரு பிரசனத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து இன்றைய நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த ஆண்டு எந்த ஆண்டு? மகிமையின் ஆண்டு. ஆமேன் என்று சொல்லாமா? ஏன் உங்களுக்கு மகிமையாக இருக்க போகுதுன்னா, இந்த வருஷம் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிறீர்கள். 1. 2வது, எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயங்கொள்ள போகிறீர்கள் அல்லது நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? வாசிப்போம். இன்றைய நாளில் இந்த புது வருஷத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டினுடைய முதல் துவக்கத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானாமா? சுதந்தரித்துக் கொள்வான். அப்படியே இருதயத்தில் கையை வச்சு எல்லாரும் ஒரு வரிய அப்படியே பாடி, உந்தன் ஏக விருப்பமெல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்று, உந்தன் ஏக விருப்பமெல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்று, என் ஜீவனாட்க எல்லாம் ஜெப வீரனென்று எழுதோ, என் ஜீவனாட்க எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோ. ஆராதனை 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 ஆராதனை
எங்களை எதற்காய் பிடித்துக் கொண்டீரோ அதை நாங்களும் பிடித்துக் கொள்ளும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பாசமுள்ள கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். எப்படி இருக்குது? ஜெயம் கொள்கிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இல்லையோ? நல்ல வசனங்க, அந்த வசனம் வசீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென் என்று சொல்லாமா? ஜெயங்கொள்ளுகிறவன் சொல்லுங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இதற்கு முந்தினதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தில் சேதமடைவதில்லை. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னா கொடுக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகளுக்கு மேல் அதிகாரம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன். இந்த இடத்துல சொல்றா ஜெயங்கொள்ளுகிறவன். எல்லாரும் நீங்க இந்த இடத்துல ஜெயங்கொன்றுவீங்க. அதாவது வெளிப்படுத்தல இந்த 1, 2, 3 இருக்கும். அது ஃபுல்லா அதெல்லாம் என்னன்னா அந்த ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ எவனோ அந்த வெளிப்படுத்தல் 21க்கு வந்தா எல்லாருமே ஜெயம் எடுத்துருவோம். ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாருமே ஜெயங்கொள்ளுகிறபடியினால எல்லாவற்றையும் நம்ம சுதந்தரிப்போம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சப்புன்னு இருக்குது சுதந்தரிப்பான். நல்லா நல்லா அந்த கம்பீரமா சொல்லுங்க. ஜெயங்கொள்ளுகிறவன், இன்னும் சத்தமா, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நான் இந்த வருஷம் எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பேன். எனக்கு குறித்ததை எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பேன். என்னவாமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வானா? சுதந்தரிப்பா. எதை சுதந்தரிப்பா சொல்லுங்க. எதை சுதந்தரிப்பா? எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சொல்லுங்க. அதாவது அப்படின்னா எனக்குரிய ஒரு சில உரிமைகள் இருக்குல்ல, எனக்குரிய உரிமைகள். சுகம் எனது உரிமை, அடுத்து சொத்து எனது உரிமை, ஆசீர்வாதம் எனது உரிமை. ஆமா, இந்த பூமி எனது உரிமை. இந்த பூமி எனது உரிமை. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா, இது இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது. வானமும் பூமியும் கர்த்தருடையது. நான் என்ன செய்வேனா? என்னுடைய உரிமைகளை நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் இந்த வருஷம் நான் சுதந்தரிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் குருட்டு கண்ணா இருந்திருக்கலாம், ஒருவேளை இதை அறியாதவனா இருப்பேன். அதனாலதான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அல்லது அறியாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு கிடக்கிறோம். நான் யாருன்னு இன்னும் எனக்கு தெரியல. எப்படியாமா? நான் அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். என் பிரசங்கத்தில் நிறைய சொல்கிறது என்னென்னா, நீ யார் என்பதையும் நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் அறிந்து கொண்டீங்கன்னா இப்படி சப்புன்னு ஒரு வாழ்க்கை அல்லது மரண வாழ்க்கை வாழ மாட்டீங்கம்மா, வாழ மாட்டீங்க. நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஆமாம், ஆமேன் என்று சொல்லுவேன். ஏன்னா இந்த உரிமை முதல்ல எங்கே வந்துச்சு? ஆதி ஆகமத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சார்னா, இந்த உரிமை குறித்து நான் இப்போ முதல்ல உங்கள்கிட்ட சொல்ல. உரிமைனா என்ன? உரிமைனா என்ன அப்படின்னா, அதாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 65:9. 65:9 வாசிங்க. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும், நல்ல விளங்க, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையோ, யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள், நல்ல விளங்கமா, நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவாங்க. நல்ல விளங்கமா, நல்ல விளங்கி. இந்த இடத்துல சொல்றாரு, யாக்கோபிலிருந்து ஒரு வித்து அப்படிங்கறது யார சொல்றாரு?
இயேசு கிறிஸ்துவ சொல்றார். யாக்கோபுல இருந்து ஒரு நட்சத்திரம்னு சொல்றாரா, அது யாக்கோபினுடைய அப்படியே அந்த சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுல இருந்து யூதா, யூதாவில இருந்து யாரு? தாவீது, தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து. இது ஓகேவா? இது அப்படியே அப்படி என்னன்னா, அந்த வித்து யாக்கோபிலிருந்து ஒரு வித்தாகிய இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார். என்ன செய்வாராமா? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? சுதந்தரித்துக் கொள்வாரு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்படுறாங்களோ அவங்க சுதந்தரிப்பாங்க. அடுத்து சொல்லுங்க, யாரெல்லாம் அவருக்காக வேலை செய்யற ஊழியக்காரர்கள் அதை சுதந்தரித்து அதிலே வாசம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சுகத்தை நான் சுதந்தரிச்சுன்னா நான் சுகமா இருப்பேன். ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிச்சுனா இதுல நான் இருப்பேன். இந்த பூமியை நான் சுதந்தரித்தால் இதிலே நான் வாசம் பண்ணுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க விரும்புகிறபடினாலே இயேசு இதை சுதந்தரிச்சுட்டாரு. அவரால் தெரிந்து கொண்ட நாமும் அவருடைய ஊழியக்காரர்களும் இதை சுதந்தரித்து இங்கே வாசம் பண்ணுவோம். இதுதான் சத்தியம். ஆமென் என்று சொல்லலாமா? ஓகே ஓகே. இப்போ உங்க உரிமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு, அந்த உரிமை என்ன, அந்த உரிமையை நம்ம எப்போ இழந்தோ அல்லது அந்த உரிமை எப்போ நமக்குள்ள வரும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன், அதாவது நீங்க ஜெயிக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஜெயிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணும். அதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு, அதாவது நான் சொல்றேன், உங்களுடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும். ஆமென் என்று சொல்றீங்க. கண்கள், அதை திரும்ப சொல்றேன், நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென் ஆமென். அதாவது உங்ககிட்ட பாஸ் இருக்கு அல்லது வந்து உங்ககிட்ட டிக்கெட் இருக்கு, நீங்க ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி உட்காரலாம். யாரும் வந்து உங்களை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லது ஒரு பார்க்குக்குள்ளே போகிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு பார்க்குக்குள்ளே போனோம்னா நமக்கு அந்த பார்க்கில் இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. நான் எதை வாங்கணும், எதை பார்க்கணும், எல்லா உரிமையும் எனக்கு என்ன செய்யுது? யாரும் வந்து என்னை தூக்கி வெளியே போட மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து எல்லாவற்றையும் கொடுத்தபடினாலே அந்த சீட்டு அல்லது அந்த உரிமை சொத்து அல்லது உரிமை டிக்கெட்டை தேவன் கையில் கொடுத்துரு இருக்கிறார். ஓகேவா? ஆமென். எஸ், அந்த உரிமை என்னங்கிறத மாத்திரம் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு, அப்படியே அந்த உரிமையை எப்போ இழந்தா அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள நான் ரினியூ பண்ண நான் என்ன செய்யணுங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். முதலாவது, உரிமைனா என்ன அப்படிங்கிறத வேதத்திலிருந்து வாசிப்போனா, உரிமையை முதல்ல எங்கே தான் பார்க்கணும்? ஆதியாகமா 1:2, அதாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அதுக்கு மேலே ஒரு சத்தியம் இருக்கு. அதான் அதுக்கப்புறம் பார்ப்போம். இதை மட்டும் இப்போ பார்த்துருவோம். அதாவது பூமியானது முதல்ல எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும், ஆழத்தின் மேலே எப்படி இருந்தது? இருள் இருந்தது. அப்போ அந்த ஒழுங்கின்மையான இந்த பூமியை தேவன் என்ன செஞ்சாரா? எல்லாவற்றையும் நேராக்குனாரு, வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் இந்த பூமியை தேவன் எப்படி செஞ்சார்னா சிருஷ்டித்தார். புதுசாய் தேவன் இந்த பூமியை அவர் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கிற பொழுது எதையெல்லாம் சிருஷ்டித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், அப்புறம் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், அப்புறம் மனுஷன் சாப்பிட்றதுக்கு சிருஷ்டித்தார், புல்லு பூண்டு இதெல்லாம் சிருஷ்டித்தார். அப்புறம் வந்து நான்வெஜ், என்வி மீட் என்ன செய்த அந்த மீன்கள், அந்த சமுத்திரத்தில் இருக்கிறது எல்லாம் நம்ம சாப்பிட்றது. பாருங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு கடல்களிலும், தூத்துக்குடி கடல், அந்த கடல், இந்த கடல், எத்தனை மீன் பிடிக்கிறோம், இன்னும் வற்றுதான். அப்போ ஏன்னா ரெண்டைத்தான் தேவன் பெருக்கத்துக்கு கட்டளையிட்டார். ஒன்று மனுஷன், ரெண்டாவது சாப்பிட்றது. ஆமாம், இதை பெருக கடவுது அப்படின்னு சொல்லி பெருக்கத்தை. ஏன்னா அது பாருங்கள், எத்தனை மீன் பிடிக்கிறோம், இன்னும் அது குன்றி போகுதா? இன்னும் திரும்ப திரும்ப. ஏன்னா மனுஷனை தேவன் அப்படியாய் நேசிக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ வெளிச்சத்தை படைச்சாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு படைச்சாரு, என்வையை படைச்சார். ஆமாம் ஆமாம், மாமிசங்களை தேவன் என்ன செஞ்சாரு? படைச்சாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் மனுஷனுக்காக 4 ஆறு. எத்தனை ஆறு? ஒரு ஆறெல்லாம் பத்தல. எத்தனை ஆறு? 4 ஆறுகளை. என்னென்ன ஆறு? சொல்லுங்க. பைசோன், இத்தகேல், கீகோன், ஐபிராத். இது 4க்கு 4 அர்த்தம். பைசோன் என்றால் பெருக்கம்,
அடுத்த என்ன? இத்தகேல் என்றால் ஜீவன், கீகோன் என்றால் அற்புதம், ஐபராத் என்றால் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இது நாளும் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கணும். பெருக்க இருக்கணும், ஜீவன் இருக்கணும், அற்புதம் இருக்கணும், கனி கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்? 4 ஆறுகளை தேவன் என்ன செஞ்சாரா? உண்டு பண்ணினாரே. அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு முதல்ல மனுஷனுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. தேவனோடு மனுஷனுக்கு என்ன இருந்தது? ஒரு நல்ல மனுஷன். தேவன் மனிதனோடு கூட உலாவிக் கொண்டே இருந்தார். பாருங்க, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது, சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, 4 ஆறுகள் இருந்தது. அதில் ஒரு ஆறு ஓடுனா என்னவா விளையுமாமா? பொன்னாக அவிலா தேசம் முழுவதும் அந்த ஆறு ஓடுகிற பொழுது என்ன விளைஞ்சிச்சு? பொன்னு. எதுக்கு சொல்றேன்னா, இப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இதெல்லாம் உண்டு பண்ணிட்டு ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்றாரு. 26 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்கள் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். இந்த அபிஷேகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அவன் பேர் ஒரு ராஜரீக அபிஷேகம். நல்லா சொல்லுங்க, என்ன அபிஷேகத்தை தேவன் வச்சிருந்தாரு? ராஜரீக அபிஷேகம். என்ன அபிஷேகம்? நினைச்சு பாருங்க. நீங்க என்னவா இருந்தீங்க? நான் ராஜாவா இருந்தேன். நீங்க என்னவா இருந்தீங்க? பக்கத்தில் கரத்தை பிடிங்க. நீங்க யார் தெரியுமா? இல்லை இதெல்லாம் உங்களுக்குள்ள தோணுட்டும். இதெல்லாம் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் தோன்றார் ஆண்டவர். நீங்க என்னவா இருந்தீங்க? அழகா இருக்கீங்க. சொல்லுங்க, அழகா ராஜாவா இருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? கூஜாவா? நான் சொல்ல, நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க? ராஜாவா இருந்தோம். ஆனா இப்ப எப்படி ஆயிட்டோம்? கூஜாவா மாறிட்டோம். ஆனா இன்னையிலிருந்து கர்த்தர் அந்த ராஜரீக அபிஷேகத்தை நம்ம மேல அனைத்திங்க அனல் பண்ண போறாரு. நான் ராஜரீக அபிஷேகம், நான் ராஜரீக அபிஷேகம். ஆமே. நீங்க யாரு? நான் ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள இருந்தேன். கர்த்தர் நம்மள ராஜாவா தான் வச்சிருந்தாரு. சகலத்தையும் அந்த 5 காரியம் இதை எப்போ முடிச்சுங்க? ஏன்னா இந்த சொல்லிகிட்டே இருக்கிறார். எனக்கு இந்த 5 ஆசீர்வாதம் சொல்லுங்க. பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவீர்கள். நீங்க பழுகணும். பழுகிறதுன்னு என்னது? பழுகிறதுனா பெற்றெடுக்கிறது. பழுகிறதுன்னு என்னது? பெற்றெடுக்கணும். அடுத்து பழுகி 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 பெருகி 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 அதுக்கப்புறம் நிரப்பி 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 அதுக்கப்புறம் என்ன செய்ய? எல்லாத்தையும் சாத்தானுடைய வல்லமைகளை கீழ்ப்படுத்தி நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதனாலதான் அந்த முதல் இன்னைக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அது அழிஞ்சிச்சு. 2வது மறுபடியும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டு கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆண்டு கொள்ளுகிறது மட்டும் கிடையாது, அடுத்து அவங்ககிட்ட மெயினா கட்டளை கொடுக்கிறாரு. பாருங்க, வாசிப்போம். 2:15 வாசிங்க. 2:15 ஆதியாகமோ. இதுதான் முக்கியம். அவங்க ஏன் இழந்தாங்க அப்படின்னா இதுதான் முக்கியம். வாசிங்க பார்க்கலாம். 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எதுக்கு? அவன் நல்ல விளங்க. எதுக்கு வச்சாரு? பண்படுத்திக்கோ. திரும்ப சொல்லுங்க. பண்படுத்தவும் பண்படுத்தவும் பண்படுத்தவும். இதை நான் 3 விதத்துல சொல்றேன். ஒன்று எனக்குள் தேவன் இந்த அபிஷேகத்தை தந்தார். நான் பழுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். எனக்குள்ள முதல்ல எனக்குள்ள. 2வது என் குடும்பம். நல்ல விளங்க. முதல்ல நானு, அதுக்கப்புறம் என் குடும்பம், அதுக்கப்புறம் தேசம். ஆமென் என்று சொல்லுங்க. முதல்ல யாரு? ஏன்னா நான் எப்போ பிரசங்கித்தாலும் முதல்ல உங்களுக்குள்ளதான். நீங்க முதல்ல சீயோனுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் தான் தேசத்தை சீயோனாய் மாற்ற முடியும். ஆமென் என்று சொல்லாமா? நீங்க முதல் தேவனுடைய வாசஸ்தலமா மாறணும். அதுக்கப்புறம் தான் தேசத்தை தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்ற முடியும். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம். முதல்ல இது எனக்குள்ள ராஜரீக அபிஷேகம். எனக்குள்ள முதல்ல நான் ஆண்டவருக்கு முக்கியம். ஆமென் என்று சொல்லுவா. உங்களை விட்டு போட்டு அல்லது உங்களை விட்டு போட்டு உங்க குடும்பத்தையோ அல்லது உங்க குடும்பத்தை விட்டு போட்டு தேசத்தையோ பார்க்க முடியாது. முதல்ல நீங்க, அது தேவனுக்கு முதல்ல நீங்க முக்கியம், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் முக்கியம், அதுக்கப்புறம் தேசம் முக்கியம். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த ஆசீர்வாதம் முதல்ல எனக்குள்ள. சொல்லுங்க. பழுகி
கீழ்ப்படுத்தி, ஆமா, என்ன கண்ட்ரோல கீழ்ப்படுத்த தெரியணும். ஆமே. மனுஷனுடைய ஆவி அவனுக்குள்ள அடங்கி இருக்க பழகணும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமா, காலையில தூங்கணும் ஒரு ஆவி சொல்லுச்சுன்னா இல்ல எந்திரின்னு இன்னொரு ஆவி சொல்லணும். ஆமா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நமக்குள்ள 2 மனுஷன் வாழ்றா. ஒருத்தன் யாரு? மாமிச மனுஷன், இன்னொரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இந்த 2 நமக்குள்ள போராடிட்டு தான் இருக்கும். காலையில் எழும்புல வருது ஆவிக்குரிய மனுஷன் எந்திரிங்கோ, மாமிச மனுஷன் சொல்லுவோம் இல்லை கம்பளி நல்லா இருக்கு இன்னும் தூங்குன்னு சொல்லும். ஆமாம், நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ரோமரில் வாசிக்கிறோம், எதுக்கு நம்ம கீழ்பட்டு கிடக்கிறோமோ அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யணும்னா அப்போ நம்ம ஏன் நிச்சயமாக நமக்குள்ள பழுகணும், பெருகணும், கீழ்படுத்தணும். என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ற அளவுக்கு. ஆமாம், ஆவிக்குரிய மனுஷன் மாமிசத்துக்குரிய மனுஷனை அடக்கி பழகணும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்லுவா. அப்ப ஏன் ஒரு சில நேரம் மாமிச மனுஷன் எழும்பிட்டே இருக்கிறானா, நமக்கு எதுக்கு ரொம்ப தீனி ஓடுறோமோ அவன் தான் வளர்ந்து கிடப்பான். பக்கத்தில் கருத்து பிடிச்சிங்க. ஆமாம், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துருக்கிறானா இல்லது மாமிச மனுஷன் வளர்ந்துருக்கிறானா? ஆமாம், மாமிச மனுஷன் காலையில் எந்த சொல்லி இட்லி வேணும், காப்பி வேணும், அதை வேணும், இதை வேணும்னா மாமிச மனுஷன். காலையில் எழும்பி பைபிள் படித்து ஜோம் பண்ணி தேவனோட இணைஞ்சு இருந்தானா அவன் ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய மனுஷன் மாமிசிக மனுஷனை அடக்க முடியும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஜென்ம மனுஷன், அதுதான் யாருது? ஜென்ம மனுஷன். அப்போ முதல்ல எனக்குள்ளதான் பிளஸிங். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமா, அப்போ முதல்ல என்ன பண்படுத்தி என்ன காத்துக்கணும், அடுத்து என் குடும்பத்தை பண்படுத்தி என் குடும்பத்தை காத்துக்கணும், அடுத்து தேசம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை? பண்படுத்தவும். அதுல கொஞ்சம் தூங்கிட்டார் ஆபிரகாம். சரி ஆதாம் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டார். பொண்ணு பண்படுத்தணும்னா சரி செய்யுது, காக்கிறதுனா யாராவது உள்ள வராங்களா, வெளியே போறாங்களா, என்ன போகுது என்ன வருது அப்படிங்கிறது கவனமா இருக்கணும். ஆமேன் என்று சொல்லுவோம். உங்களுக்குள்ள கொஞ்சம் எரிச்சல் வருதா, டே எப்படி எனக்குள்ள அப்படி கேட்கணும். எரிச்சல் வருதா, கோபம் வருதா, யாரை குறித்து கசப்பு வருதா, வரக்கூடாது. இது பிசாசின் சாயல் அல்ல. அவங்கள மன்னிக்கணும், மறந்து பழகணுங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? வளர்த்தி பழகணும். ஆமேன் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு. இந்த ஆதாம் கொஞ்சம் தூங்கிட்டா, உள்ள வந்துட்டான். வில்ல யார் வந்துட்டா? சாத்தான் உள்ள வந்துட்டா. 3ஆம் அதிகாரத்தில் வந்தா. கொஞ்சம் பெண்கள் பலகீனமான பாண்டங்கள் தான். அதனால நச்சுன்னு அவனை பிடிச்சான் பாருங்க. சாரி, ஏவாளை பிடிச்சா. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க இந்த உரிமையை இழந்தோங்கிறதுக்காக இதை சொல்றேன். இத்தனை உரிமை இருந்தது, நம்ம பழுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ற அளவுக்கு நம்ம மேல என்ன இருந்தது? ஒரு உரிமை இருந்தது, அல்லது ராஜரீக அபிஷேகம். அததான் மெயின். நம்ம மேல என்ன அபிஷேகம் இருந்தது? ராஜரீக அபிஷேகம் நம்ம மேல இருந்தது, உண்மைதான். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், பண்படுத்தவும் காக்கவும் தவறினபடியினாலே சாத்தா உள்ள வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். கொலாப்ஸ் பண்ணிடுதுமல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வந்து பிசாசு ஆதாமுகிட்டையும் ஏவாளுகிட்டையும் கொடுத்த சாத்தான் என்ன பண்ணிட்டா? ஆதாமுகிட்டையும் ஏவாளுக்கு கொடுத்த எல்லா உரிமைகளையும், இந்த பூமியினுடைய எல்லா உரிமை அவங்க சுதந்திரமா இருக்க முடியாத அளவுக்கு எல்லா உரிமைகளையும் சாத்தான் அவங்க கிட்ட இருந்து உரிந்து கொண்டான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார் என்று வேதத்தில் கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் என்ன செஞ்சா? எல்லா உரிமைகளை சொல்லுங்க, என்ன செஞ்சா? எல்லா உரிமைகளை. தேவனை ஆராதிக்கிறதுல தடை, தேவனை தொழுது கொள்ளுகிறதுல தடை, குடும்ப ஜெபம் பண்றதுல தடை, பைபிள் ரீடிங் பண்றதை பண்ண முடியுதா? ஃப்ரீயா பைபிள் ரீடிங் பண்ண முடியுதா? ஜெபிக்க முடியுதா? வேதத்தை வாசிக்க முடியுதா? ஆலயத்துக்கு போக முடியுதா? தேவனை தொழுது கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் ஒரு சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சா? இழந்துட்டோம். வெளிச்சோன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு பதிலா என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. இதெல்லாம் நீ சாப்பிட்டா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இதெல்லாம் நீ சாப்பிட்டீன்னா உனக்கு சுகமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு ஆமாம், யூடியூப்பில் வரதெல்லாம் என்ன தெரியுமா? இதை சாப்பிடாதீர்கள், இதை சாப்பிடாதீர்கள், இதுக்கு இதை சாப்பிடாதீங்க, இதுக்கு இதை சாப்பிடாதீங்க. அது மெயினாக இந்த மண்ணுக்குள்ளே விளையிறத கிழங்கா இருக்கு, வர கருணக்கிழங்கு, சேலக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த இதெல்லாம் என்ன செய்யுங்க? இது யாருடைய வேலை? எது தேவன் எனக்கு சுகம் உண்டாகும்னு
சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு வியாதியா மாறிடுச்சு. வியாதி என்னவா மாறிடுச்சு? மரணமா மாறிடுச்சு. வெளிச்சோன்னு சொன்னதெல்லாம் என்ன செஞ்சு? இருளாயிருச்சு. சுகம்னு சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? வியாதியா மாறிடுச்சு, சாபமா மாறிடுச்சு, பாவமா மாறிடுச்சு. இதெல்லாம் உனக்கு உணவா இருக்குன்னா அது நம்மளை திங்க பார்க்குது. என்ன செஞ்சார்? அந்த விலங்குகள் அடுத்து வந்து என்னது, அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் நமக்கு ஆகாரமா இருக்குன்னு சொன்னாரு. அது நம்மளை ஆகாரமாக்க பார்க்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே மாறிடுச்சு. ஏனெனில் நம்ம சுதந்திரம், நம்ம உரிமை, நம்ம ராஜரீக அபிஷேகம், நம்மளுடைய அதிகாரம், நம்மளுடைய அத்தாரிட்டி அல்லது நம்மளுடைய என்ன செய்யுது, எல்லா உரிமைகளையும் நம்ம இழந்துட்டோம். எல்லா உரிமைகளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரொம்ப பாவமாக உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. ஐயோ இப்படி ஆயிட்டனே சொல்லுவாங்களே, இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். உண்மைங்க. ராஜரீக அபிஷேகமாய் கம்பீரமாய் இருந்த நம்ம உண்மையாலுமே கூஜாவாயிட்டோம். ஆனா மறுபடியும் அந்த ஆதி ஸ்தானத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வர போறார். எல்லாம் நல்லா கரந்தட்டி ஆமாண்டவரே நான் வருவேன், நீ வா மகளே, நீ வா, உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை திருப்புவார். பிசாச உள்ள விட்டோம் அல்லது கொஞ்சம் தானே, இது கொஞ்சம் தானே, ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி நான் ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவேன். ஒரு மனுஷன் என்ன செஞ்சார்? ஒரு வனாந்தரத்தில் அப்போ பிரயாணமாக போயிட்டு இருந்தா. அது வனாந்தரம், பயங்கரமான வெயில் நிறைந்த ஒரு இடம், பயங்கரமான ஒரு வனாந்தரம். அவன் அந்த ஒட்டகத்தில் என்ன செஞ்சா? பிரயாணம் பண்ணான். ஒரு இடத்துக்கு போனோன்னு ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்தை போட்டுட்டு அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சான்? வெளியில் கட்டிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே இவன் படுத்திருந்தான். நல்லா தூங்கிட்டா வெயிலில் வந்த களைப்பில். திடீர்னு முழிச்சு பார்க்குறா, அந்த ஒட்டகத்தினுடைய முகம் அந்த கூடாரத்துக்குள்ளே இப்படி நீட்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் டாக் ஞாபகம் வச்சு. எங்கள் டாக் அப்படி தான், நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அப்படியே மூக்கை வெளியிடும் உள்ளோடு, அப்புறம் அப்படியே கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் உட்காந்துரும். அதை முதல்ல கண்டிக்கணும். இந்த ஒட்டகம் அப்படி தான் பண்ணுச்சு. அந்த முகத்தை என்ன செஞ்சா? அந்த முகத்தை மட்டும் முன்னாடி நீட்டுச்சு. இவன் அப்படியே விழிச்சு பார்த்தா முகம் மட்டும்தானே. அப்போ அந்த ஒட்டகம் இவன்கிட்ட சொல்கிறத போல இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக இருக்குது, முகத்தை மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இவன் சரி முகம் மட்டும்தானே அப்படின்னு தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா முன்னங்கால் முன்னாடி வந்துருச்சு, உள்ளே வந்துருச்சு. இப்படி அவன் அதை பார்க்குறான், இவன் இந்த ஒட்டகம் அவனை பார்க்குது. அந்த ஒட்டகம் அவனை பார்த்து சொல்கிறது போல இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக்குது, இந்த முன்னங்காலம் மட்டும் என்ன செய்கிற கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல் இருந்தது. சரின்னு தூங்கிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், சொர்ரு வெயில் அடிக்குது. அப்படி விழிச்சு பார்த்தா அந்த என்ன செய்யுது? கூடாரத்தை காணோம், அந்த டென்ட்டை காணோம். எங்கன்னு பார்த்தா ஒட்டகத்துக்கு மேலே இருக்குது. அது என்ன செஞ்சு? அப்படியே கொஞ்சமாக உள்ள வந்து எல்லாம் இப்படிதான். எப்போ நம்ம உரிமையை இழந்தோம் அப்படின்னா, பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாக கொடுத்து எல்லா உரிமைகளையும் இப்போ நம்ம இழந்து இப்போ கூஜாவா உட்காந்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் நம்மளை ரினியூ பண்ண போறார். எல்லாரும் ஆமென் சொல்ல ரீஸ்டோர் பண்ண போறார். நமக்குள்ள கர்த்தர் நமக்குள்ள மறுபடியும் மீட்டெடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இப்பதான் நம்ம இந்த இடத்துல எதை இழந்தோம்? எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? இழந்துட்டோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த வெளிச்சம், ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜரீக அபிஷேகத்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருந்தாரு. எல்லாவற்றையும் இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம். ஓகே, தேவனுக்கு ஒரே துக்கம். ஐயோ, என் சாயலாய் படைக்கப்பட்ட என் மகன். நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைய வேற ஒருத்தன் அடிச்சா விடுவோமா? நம்ம ஏசப்பா எவ்வளோ துக்கப்படுவார் தெரியுமா? அது இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவ? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். நீ துக்கப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருமா? சும்மா இருக்க மாட்டாரு. ஒருவேளை ஏசப்பா சும்மா இருக்கிறார், நீ வர்ற கண்ணீர், வேதனை, துக்கத்தை பார்த்து அவர் சும்மா இருக்கிறார்னா கொஞ்சம் சகிச்சுக்க மகளே, ஒரு ப்ரமோஷனுக்காக நான் என்ன செய்றேன்? உனக்கு இதை அனுமதிக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிற பொழுது இல்லைம்மா நீ படிக்காத தூங்குன்னு சொல்லுவோமா? ஏன்? நீ படிச்சாதான் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போக முடியும். அதுக்காக கர்த்தர் அமைதியா இருப்பாரு. ஆனா ஒருபோது கர்த்தர்
பிசாசுடைய சித்தத்துக்கோ அல்லது எண்ணங்களுக்கோ ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் நீதிமானுடைய சிரசின் மேல நிலைத்திராது. பிசாசை என் மேல உனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, என்ன நசுக்கணும்னு நீ நினைக்காத. ஆமென் என்று சொல்லலாமா? ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. ஏதோ கொஞ்ச நாள் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் ஆமா எங்க எகிப்துல பார்வோனினால என்ன செஞ்சாரு, என்ன அடிமைப்படுத்தப்பட்டு ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு பார்வோன் அவர்களை வேதனைப்படுத்தினா. விட்டாரா ஆண்டவர்? நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது எகிப்துல அழிச்சா நல்லா இருக்காதுன்னு வழியில கூட்டிட்டு வந்து செங்கடல்ல மூழ்க வச்சு செஞ்சுட்டார் ஆண்டவர். பழி, ஆமா நம்ம ஆண்டவர் அப்படி பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நீ நினைச்சிட்டு இருக்கிறோம், பிசாசே உன் கையில நான் இருக்கிறேங்கிறதுக்காக நீ என்னை நொறுக்கிட்டு இருக்கிற. நாளொன்று வரும் உன்னை வேரோட பிடுங்குவாரு. ஏன்னா நான் அவருடைய சாயல், நான் அவருடைய ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அதாவது அந்த உரிமையை நம்ம என்ன செஞ்சுட்டுப்போம், இழந்துட்டோம். தேவன் பார்த்தாரு இது பெரிய அதான் சத்தியம், அதுக்குள்ள போக வேண்டாம், டைரக்டா நம்ம இங்க வந்துருவோம். தேவன் என்ன செஞ்சாரா, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம இழந்த எல்லாவற்றையும் அவர் நம்ம நின்று அடிபட வேண்டிய இடத்துல, நம்ம நின்று காயப்பட வேண்டிய இடத்துல, நம்ம நின்று ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி தந்துட்டேன்னு சொல்லிட்டார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்றாரு எல்லாவற்றையும் முடிச்சுட்டாரு. இது பயங்கரமான சத்தியம், இதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்னா, நான் எதை இழந்தனோ சொல்லுங்க, நான் எதை இழந்தனோ அந்த ராஜரீக அபிஷேகத்தை சொல்லுங்க, ராஜரீக அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை பிசாசுடைய வல்லமைகளை கீழ்ப்படுத்துற அந்த அதிகாரத்தை, கீழ்ப்படுத்துற சகலத்தை, அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில செய்து முடித்து வாங்கிட்டாரு. அப்படின்னா இப்படி சொல்லலாமே, நான் எதை இழந்தனோ, அதாவது நான் எதை பிசாசு கையில கொடுத்தனோ சொல்லுங்க, எதை நான் பிசாசு கையில இருந்தா எனக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த பூமியில் இருக்கிற எல்லா வானம் பூமி சகல சிருஷ்டிகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி யார் ஆதாமிட்ட ஏவாட்டி இருந்தது. அவனுடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிந்தபடினாலே இவங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் யார் கையில கொடுத்துட்டாங்கப்பா, சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. சாத்தாங்கையில் கொடுத்து இவங்க போய் ஒளிஞ்சுட்டாங்க. இவங்க யாரு, ராஜரீக அபிஷேகம் பெற்றவங்க. சாத்தாங்கையில் கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, இவங்க போய் ஒளிஞ்சுட்டாங்க. இப்ப எல்லாமே சாத்தாங்கைக்கு போயிடுச்சு. பூமியும் பூமியினுடைய நிறைவு, சகல சிறுசிகளும் மலைகளும் குன்றுகளும் விலங்குகளும் ஆறுகளும் எல்லாமே யார் கைக்கு போயிடுச்சு, சாத்தாங்கைக்கு போயிருச்சு. இதை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு சொல்லி என் ஸ்தானத்தில் ஏசப்பா நின்று நான் செய்ய வேண்டிய அல்லது நான் கடைபிடிக்க வேண்டிய அல்லது நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாரா, பிசாசின் கையிலிருந்து ஏசப்பா எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். அதனால தான் சொல்றோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். பிசாசே, உன் கையில என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் கொடுத்த எல்லா அதிகாரங்களையும் நான் உரிந்து கொள்றேன். இனி உனக்கு, இந்த ஜனங்களுக்கு, உனக்கு இந்த பூமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உரிந்து கொள்ற இனி இந்த பூமிக்கு மேல அல்லது இந்த ஜனங்களுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க பட வேண்டிய எல்லா பாடுகளையும், அவங்களுடைய ஜீவனைத்தானே நீ கேட்ட, அவங்களுடைய ஜீவனுக்கு பதிலாக என் ஜீவனையே நான் கொடுத்து, என்னையவே ஒப்பு கொடுத்து எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளுகிறேன் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, எல்லாவற்றையும் உறிஞ்சிட்டு இப்ப சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல, நல்லா சொல்லுங்க, வானத்திலும் பூமி, சொல்லுங்க வானத்திலும், திரும்ப சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் என்ன செய்யுங்க, சீசராக்குங்க. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:26. ஜெயம் கொண்டு அதாவது இந்த இடத்துல யோவான் அழுகிறார். ஐயோ, யார் இதற்கு தகுதி, யார் இதற்கு தகுதின்னு சொல்லி அழுகிற பொழுது இந்த இடத்துல வாசிப்போம், ஜெயம் கொண்டு, நல்ல விளங்க, யார் இது? இயேசு கிறிஸ்து. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு. இருங்க இன்னொரு இடத்துல இருக்குமே, அதாவது எல்லாவற்றையும் நீ அழ வேண்டாம். வெளிப்படுத்தல் 5 நினைக்கிற வாசிங்க. நீ அழ வேண்டாம், இதோ முத்திரையை உடைக்கத்தக்கதாய் அதிகாரம் பெற்றிருக்கிறவர். 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, எடுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல 5:5. தேங்க் யூ சிஸ்டர். ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக ஜெயித்தார். இவ்வளவுதான் உங்க ரியாக்ஷன். இயேசு நமக்காக ஜெயித்தார். நல்லா சொல்லுங்க, எதை நம்ம இழந்தோமோ அதை எல்லாம் மீட்டெடுக்க இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயம் கொண்டுட்டாருங்க. அதனால்தான் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள நான் ஜெயிச்சுட்டேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ அவங்ககிட்ட கொடுத்துட்ட மகளே, சரி ஓகே பரவாயில்ல, நீ கொடுத்துட்ட, உன்னால் மறுபடியும் வாங்க முடியல, ஆனால் உனக்கு பதிலாக நான் எல்லா கிரயத்தையும் செய்து என்ன நீ அவங்கிட்ட கொடுத்தியோ அதை மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், அந்த அதிகாரத்தை நான் முழுமையுமாய் வாங்கி கொள்ளுகிறேன் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து எல்லா அதிகாரத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா, உரிந்து கொண்டுட்டு தான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே நீ பயப்படாத, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்ப யார் வாங்கிட்டா? இயேசு கிறிஸ்து. நல்லா சொல்லுங்க, யார் வாங்கிட்டா? யார் வாங்கிட்டா? இயேசு கிறிஸ்து. நான் செய்ய வேண்டிய அதை ஒரு நாள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான இந்த பாடுகளை குறித்து இன்னும் ஒரு டீப்பா, அதாவது கடந்த வருஷம் தான் நினைக்கிறேன், நிறைய காரியங்கள் இந்த சிலுவை பாடுகளை குறித்து தேவன்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த நம்ம அந்த 40 நாளில் ஒருவேளை இதை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களை என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஆனா இதை இப்ப நான் நேரா சொல்றேன், நம்ம செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு சாத்தாங்கிட்ட கொடுத்த எல்லா அதிகாரத்தை, அல்லது நீங்க ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள வாழணுங்கிற அந்த அதிகாரத்துக்காக இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டார். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு, உரிந்து கொண்டார். இப்ப யார் ஜெயிச்சிட்டா? யார் ஜெயிச்சிட்டா? யார ஜெயிச்சாரு? சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும். மெயினா அவனுக்கு இனி என் மேல உரிமை இல்லை அப்படிங்கறத ஜெயித்தார். என் மேல மாத்திரம் இல்லமா, சகல சிருஷ்டிகளின் மேலும் சகல இனி இல்ல பிசாசே. நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டோம், நம்ம மீட்கப்பட்டுட்டோம். ஆனா இந்த அறிவு இல்லாதனால தான் இன்னும் சிறைப்பட்டு கிடக்கிறோம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் மீட்டுட்டாராமா. இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம், நான் அவனுக்கு அதிகாரம் தருவேன். அதாவது இன்னும் சொல்ல அப்படின்னா, இன்னும் சொல்லணும்னா, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை வாங்கிட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை, என்னுடைய எல்லா நான் இழந்த எல்லாவற்றையும் ஏசப்பா வாங்கிட்டாரு. இப்ப ஏசப்பா வாங்கிட்டு அடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? அந்த திறவுகோலை எனக்கு கொடுக்கிறாரு. ஜெயங்கொள்ளுகிறவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்ல, ஒண்ணு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிற பொழுது அந்த ஜெயத்தை நமக்கு தரார். நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா தகர்ந்துட்டு. திரும்பவும் சொல்றேன், நான் ராஜரீக அபிஷேகத்துல இருந்த எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம்.
நான் எப்போ இழந்தேன்னா, பாவம் எனக்குள்ள வந்த உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், அதை இழந்துட்டேன். இப்போ என்னால் போய் அதை மீட்டுக்கொள்ள முடியாதுன்னு தெரியும். அதனால ஏன் ஸ்தானத்தில் ஏசப்பா நின்று அதை மீட்டுட்டாரு. அதை மீட்டு அவர் கையில் அதை வச்சிருக்கிறாரு. நான் இந்த பூமியில் என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்றேன். இப்போ அவர் ஜெயிச்சிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு அவர் அந்த அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. ஒன்று, நான் கிறிஸ்துவுக்குள் நான் வர 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 அந்த அதிகாரம் எனக்குள்ள வருது. அந்த அதிகாரம் எனக்குள்ள வரனால நான் என்ன இந்த பூமியில இனி என்ன நான் செய்யணும்? நான் வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14. அதாவது நீங்க ஜெயங்கொள்ளுகிற அபிஷேகத்தை பெறுகிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத நான் உங்களுக்கு இதை சொல்லி கொண்டு வருகிறேன். வாசிங்க 1 யோவான் 2, 13, 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யாரை ஜெயிக்கணுமாமா? நல்லா சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும்? பொல்லாங்கன் யாரு? பொல்லாங்கன் யாரு? திரும்ப சொல்லுங்க, பொல்லாங்கன் யாரு? ஒருவேளை இந்த பொல்லாங்கனை குறித்து இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, கடந்த டிசம்பர் மெசேஜில் நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது இந்த பூமி முதல்ல எப்படி இருந்தது, பொல்லாங்கன் யாரு, இந்த அவன் பொல்லாங்கன் இந்த பூமியில் வந்தனால இந்த உலகம் எதுக்குள்ளே போயிடுச்சு? பொல்லாங்குக்குள்ளே போயிடுச்சு. இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ளே போனபடினாலே இந்த உலகத்துக்குள்ளே பிறக்கிற எல்லாருமே சிறு வயது தொடங்கி எப்படி தான் இருக்கிறாங்க? பொல்லாங்கானவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க வழிகள் பொல்லாதது, அதனால அவங்க சிந்தைகள் பொல்லாதது, அவங்க இருதயங்கள் பொல்லாதது. இதை நீங்கள் இந்த மெசேஜ் கிறிஸ்மஸ் மெசேஜாக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில் ஹார்ட் ஆஃப் ஜீசஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் இருக்கும். அப்போ அந்த பொல்லாங்கானவனை இயேசு ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் அதை கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம யாரை ஜெயிக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும்? நல்லா அவனை பார்த்து கொஞ்சம் கோபமா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்ற மாதிரி சொல்றீங்க பார்த்தீங்களா? கோபமா பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும். சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும்? யாரை ஜெயிக்கணும்? யார் முதல் ஜெயிச்சா? இயேசு ஜெயிச்சிட்டார். சொல்லுங்க, யார் ஜெயிச்சா? இயேசு ஜெயிச்சிட்டார். இப்ப நான் யாரை ஜெயிக்கணும்? பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும். அதாவது நான் கேட்கிறேன், ஏன்னா நமக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நியமிச்சு தான் நம்மளை உருவாக்குறார். எந்த ஸ்தானம்? துதிக்கிற ஸ்தானம். எந்த ஸ்தானம்? நல்லா சொல்லுங்க, எந்த ஸ்தானம்? நல்லா சொல்லுங்க, எந்த ஸ்தானம்? ஏன்னா நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். காப்ரியலுடைய அந்த பிளேஸ் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. மிகாவில் அந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்குது. அடுத்து யாருடைய ஸ்தானம் தான் எம்டியாக இருக்கு? லூசிபருடைய சாத்தான் இருந்த அந்த ஸ்தானம் தான் இப்போ எம்டியாக இருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு நான் போகணும். இப்போ நான் அந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு மண்ணினால் என்னை உண்டாக்கி என்னை அவருடைய சுவாசத்தை எனக்குள்ள ஊதி என்னை அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் என்னை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நான் அங்கே போகிறத இவன் விட்டுருவானா? யார் இவன்? வில்ல. ஆமா, இந்த வில்ல விட்டுருவானா? இந்த பொல்லாங்க விட்டுருவானா? 3 விஷயத்துல நம்மளை விடவே மாட்டான். ஒன்று நம்மளை பார்க்குற பொழுதெல்லாம் யாரை பார்க்கறது போல இருக்கு? அவனுக்கு தேவனை பார்க்கறது போல இருக்கு. அதனால தேவனை அடிக்கணும்னு நினைக்கிறப்பல அவனுக்கு கோபம் வரப்பல நம்ம கிடச்சிட்றோம். தேவனை அடிக்கணும்னு நினைச்சா தேவனை போய் அவன் அடிக்க முடியாது. யார் அடிக்கிறா? நம்மளை போட்டு கசக்கிறாங்க. ஏன் இந்த பிரச்சனை? ஏங்கிறமே அவனுடைய எரிச்சல், அவனுடைய கோபம். ஒன்று, அவருடைய சாயலாக்கிறனால நம்மளை அடிக்கிறான். 2வது, அவருடைய ஸ்தானத்துக்கு நம்ம போகிறத விட்டுருவானா? நீங்களே நினச்சி பாருங்க. ஒரு சொல்லுவாங்க, இதை நான் ஒரு தம்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்த பொழுது, நீ அவர்கிட்ட போய் கற்றுக்கலாம் அவங்கள தம்பி அப்படிங்கிற பொழுது, அவர் எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாருக்கானா. ஏன் தம்பி அப்படின்னா, எங்கே நான் அவரை விட பெரிய ஆள் ஆயிடுவனோ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் உள்ளவங்க உண்மைங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில காரியத்தை. ஏன்னா அவங்க இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னே என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஆமாம், எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா, அவனோட ஸ்தானத்துக்கு போகிறதான் அவன் நம்மக்கிட்ட விரும்புவானா? அப்போ அதனால தான் நம்மளை துதிக்க விட மாட்டேங்கிறான். அதனால தான் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறான்? புலம்புங்கிறான். துதினா ஏடா அதை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நீ பரலோகத்தில் போய் துதிக்க உட்காந்துட்டீங்கன்னா அவன் ஸ்தானம் இல்லை அது. அதனால நம்மளை விடமாட்டான். 2வது, 3வது, பயங்கரமான ஒரு யுத்தம் கடைசி நாளில் நடக்க போகுது. அதை யாரை கொண்டு தான் செய்ய போறாரு? நம்மளை அப்ப அடிக்கிறவன் இப்போ நம்மளை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறான்.
இதனால தாங்க இந்த பொல்லாங்கானவன் நம்ம வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை போராட்டம். அதாவது நான் அவளே ஆராதனையில் சொல்றேன், இந்த பூமியில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா இவன் விடவே மாட்டாங்க. இவன் விடவே மாட்டான். ஒன்று சரீரத்தை அடிப்பான், குடும்பத்தை அடிப்பான், கணவன் அடிப்பா, மனைவி அடிப்பா, பிள்ளைகளை வச்சு அடிப்பா, இல்லைன்னா ஃபைனான்ஸில் அப்படியே நம்மளை அடிப்பா. காரணமே இல்லாமல் ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போவான் பாருங்க. நம்ம ரோட்டில் நல்லாதாங்க போனோம். அப்ப தெரிஞ்சுக்கோ, தேவன் என் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. வரவும் போனவனெல்லாம் உதைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய எரிச்சல், பிசாசுடைய எரிச்சல். உண்மைங்க, நான் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கிறேன். அதாவது இப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக இன்னைக்கு நிறைய சவால்களை சந்திக்கிறோம். முதல்லலாம் நான் சோர்ந்து போவேன் கொஞ்சம். முதலெல்லாம் என்ன ஆண்டவர் இப்படி தான் சொல்லுவேன், என்ன உங்களுக்கு தானே ஊழியம் பண்ணுறேன் நான், கொஞ்சமாவது நீங்கள் எனக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிம்ப. இப்போ என்ன தெரியுமா, அவன் நம்மளுக்கு அவன் அதாவது தேவன் நமக்கு உதவி செய்ய இறங்கி இருக்கிறார். ஆனால் இவ்வளவு நெருக்கங்களை தாண்டி, ஏன்னா இது பிசாசுடைய உலகம், இதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அப்ப அதை மீட்டெடுக்கிறதுக்கு விட்டுருவானா அவன்? எந்த அளவுக்கு நசுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளை நசுக்கிறான். ஆனா ஐயா, அதனாலதான் அப்படியே சொன்னேன், இதை நான் எவ்வளவு நீ பண்ணாலும் சரி, பரலோக சேனை என்னோட இணைஞ்சிருக்குது, நான் நிச்சயமா இதை மீட்டெடுப்பேன், இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். ஏன்னா பரலோக தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சொல்கிறேம்மா, என் ஆவியில் சொல்கிறேன், உங்களை எல்லாம் கர்த்தர் நம்பி இருக்கிறார். உங்களை நம்பி இருக்கிறாருமா. உங்களை அன்றி உங்களை யாரை நான் அனுப்புவேன்னு தேவன் தேடிட்டு இருக்கிறாரு. யாரை அனுப்புவேன்? எந்திரி மகளே, எந்திரி மகளே, எந்திரி மகளே. ஒருவேளை இப்போ பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், இக்காலத்து பாடுகள் மகளே இனி உன்னிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அதான் நான் சொல்லுவேன், எத்தனையோ முறை என்கிட்ட வந்து கெஞ்சிருக்கிறவனு, கொஞ்சம் தூரம் மகளே, கொஞ்சம் தூரம் மகளே, கொஞ்சம் தூரம், கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிரு, சோர்ந்து போயிடாத, உட்கார்ந்துடாத, முடங்கிடாத, படுத்துறாத, உன்னால முடியலன்னு சொல்லிடாத. ஏன்னா இந்த பொல்லாங்கனுடைய கையிலிருந்து ஒன்று என்ன ரீஸ்டோர் பண்ணிக்கணும், இந்த பூமியை மீட்டெடுக்கணும். நான் இந்த பூமியை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் நம்பிக்கொண்டிருக்கிறார், நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்ப எவனை ஜெயிக்கணும்? பொல்லாங்கான் அவனை ஜெயிக்கணுமா? பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரும். போராட்டம் வராதுன்னு சொல்லல, வரும். பாடுகள் வராதுன்னு சொல்லல, வரும். வியாதிகள் வராதுன்னு சொல்லல, வரும். வரும் வரும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஆமென். நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சே பொல்லாங்கானவன். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, மகளே உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லல, போராட்டம் வராதுன்னு சொல்லல, வரும். ஆனா ஜெயிக்கிற அபிஷேகத்தையும் தேவன் உங்களுக்குள்ள கொடுக்கிறாரு. ரிசீவ் பண்ணு. ஜெயிக்கிற அபிஷேகம், ஜெயிக்கிற அபிஷேகம். அதனால்தான் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன். ஏசப்பா சொல்றாரு ஜெயித்த. வேதத்தில் நீங்க நிறைய இடத்துல வாசிக்க முடியும், ஜெயிக்கணும். அதாவது எபிரேயர் 13:33 அப்படியே வாசி மக்களே. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. இல்லையா? 11. ஆமாப்பா, அதான் 11:33 வாசிங்க. விசுவாசத்தினாலே நல்லா விளங்கமா. இவங்களையெல்லாம் பாருங்க, கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இவங்களையெல்லாம் வாசிமா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். போதும், இந்த இடத்துல வாசிக்கிற பக்கத்துல கருத்தை பிடிங்க. சிங்க கெபிக்குழியாக்குறீங்க என்ன சொல்றாங்க? இல்ல அக்னிக்குள்ள இருக்கீங்களா?
எதுக்கு சொல்கிறேன், அதை விட இல்லைம்மா இதெல்லாம். யோபுவினுடைய உபத்திரவமா? யோபு ராஜாங்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அப்புறம் எங்கே உட்கார்ந்துருந்தார்? தெருக்கோடியில் உட்கார்ந்துருந்தார். தெருக்கோடியில் உட்கார்ந்து சொரிஞ்சிட்டு இருந்தார். ஆனாலும் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஏனெனில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால பக்கத்தில் கருத்தை பிடிங்க, தட்டி விட்டுரு. பிரச்சனை தானே, போடு சொல்லு, போயிரும். 10 வருஷமா சொல்றேங்க, இன்னும் போகல. ஆனா இனி மாறிடுமா? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை கர்த்தர் இனி அதிகாரப்படுத்திட்டாருங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அதிகாரம் உங்க நாவல வந்தபடினால அடிக்கடி சொல்லணும், இயேசுவின் நாமத்துல என் மேல உனக்கு உரிமை இல்லை, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. கையை எடுன்னு சொல்லிட்டே இருங்களே. என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் கணவன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, பிசாசு என் மனைவி மேல உனக்கு அதிகாரம் இல்லை. கையை எடு, ஏன்னா நான், எனக்குள் ஜீவன் இருக்குது. ஆமென் என்று சொல்லலாமா? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, அது ராஜரீக அபிஷேகம். ஆமாமா, நீ எழும்பிடணும், இந்த வருஷம் நீ எழும்பிடணும், இந்த வருஷம் நீ எழும்பிடணும். இது மகிமையின் ஆண்டு, நீ ஜெயிக்கிற ஆண்டு, இது நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டு. ஆமென் என்று சொல்லலாமா? அந்த இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராஜ்யம்னா என்னன்னு? முழு உலகம் ஜெயிச்சாங்கம்மா. சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். அக்கினி ஜோலைக்குள்ள போட்ட பொழுது அங்க உலாவுனாங்க. என்ன செஞ்சாங்க? ஆமா ஆமா, மைதானத்தில் உலாவுற மாதிரி அங்க உலாவிக்கிறாங்க பாருங்க. ஏனெனில் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். பரவாயில்ல, இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கணும். பொல்லாங்க இதை ஏன் இதை உங்களுக்கு ரொம்ப சொல்றேன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இவனை ஜெயிச்சே ஆகணும். நான் நேற்று தினத்தில் தெய்வ பிரசனத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ டேடி திடீர்னு என்கிட்ட நிறைய காரியங்களை பேசுகிறாரு. அதில் ஒரு வேர்டு அப்படியே பேசுனார், துண்டங்களின் நடுவே அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை சொல்லுவார். அவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார். ஒரு சில நேரம் என்ன இருந்தாலும் இந்த வாரம் ஒரு வார்த்தை பேசுவார், அடுத்த வாரம் ஒரு வார்த்தை பேசுவார். உண்மைம்மா. அப்புறம் அப்படியே அதை ஆமாம் இது அப்படி சொன்னார்ல. ஏன்னா என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிற போது ஒரு காரியத்தை ஒரே வேர்டு மட்டும் சொல்லிட்டார். நான் சரி வேற ஒரு அர்த்தத்தில் இருந்தேன். அப்போ ஒரு மகா வீட்டில் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனுடைய விளக்கம் என்னன்னு அதை அங்கே வந்து சொல்கிறார். அவரோடு அந்த இணைஞ்சு நடக்க அவருடைய வார்த்தையை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ நேற்று சொல்கிறார் என்கிட்ட, துண்டங்களுக்கு நடுவே அப்படின்னா, துண்டங்களுக்கு நடுவே அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஆபிரகாம் அந்த துண்டங்களை வெற்றி வைத்த பொழுது வாசித்தலாமா? ஆமாம், துண்டங்களுக்கு நடுவே அங்கே தான் ஆபிரகாமோட கூட கர்த்தர் என்ன செய்கிறானோ உடன்படிக்கப்பட. 15 பாருங்க, 15, 17, 18 வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 17, 18. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றினது. இதை சொன்னார், துண்டங்களுக்கு நடுவே அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, துண்டங்களுக்கு நடுவே கடந்து வந்து நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன்னு சொன்னார். அப்ப நான் உடனே ஒப்புக்கிட்டேன். ஏன்னா உடன்படிக்கை என்பது 2 பேருடைய கவனன்ட். அது உடன்படிக்கை என்பது 2 பேர். அப்போ நான் உங்ககிட்ட, நீங்கள் என்கிட்ட ஓகே இந்த உடன்படிக்கை செய்கிறீங்க, அப்போ நான் என்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பொழுது டக்குன்னு சொல்கிறாரு, சத்ருவினுடைய தலையை நசுக்கியே நீ தீரணும் மகளேன்னு சொன்னார். ஆமேன் என்று சொல்லாமல் இந்த காரியத்தை நீ செஞ்சே ஆகணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வருஷம் சாத்தானுடைய கிரியல் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரமும் பயங்கரமாக தேவன் நம்மளை பயன்படுத்த போறா. எல்லாரும் அதை ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அதனால தான் உங்களை நான் ஃபயர் ஆக்குறேன். அதனால தான் ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்களை ஒவ்வொருவரையும் அந்த ஜெயிக்கிற அபிஷேகத்துக்குள் நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அந்த ஃபயருக்குள்ள ஆவியானவர் உங்களை நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வருஷம் போராட்டம் இல்லைன்னு சொல்லாம பயங்கரமா இருக்கும், ஆனா நீ ஜெயிக்க பிறந்தவள். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஓகே ஓகே, இதுவரைக்கும் ஓகே, இதுவரைக்கும் ஆவியானவர் பேசினார். ஆனால் புதுசாக ஒரு காரியத்தை இந்த முறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதாவது ஓகே, இவ்வளோ நாள் நான் பொல்லாங்கன்னு ஜெயித்தன் தான், முடியலைங்க. ஒரே பிரச்சனைக்கு உண்மை நானெல்லாம் கேட்பேன், இப்படியே எப்பா பார்த்தாலும் என் புருஷன் எம்புள்ள இந்த கடன் இந்த பிரச்சனை இப்படியே இருந்தால் எப்போதான் தேசத்தை பார்க்கறது ஆண்டவரே நான் கேட்டிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என்னையவே யோசிச்சுட்டு இருந்தா, இந்த ஆண்டவரே இந்த கசப்பு மாறணும், வைராக்கியம் மாறணும், முறுமுறு இப்படியே தானே சுற்றுனதுலேயே தானே சுற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் மாற்றவில்லையே, வந்துருச்சா? இன்னும் 10 வருஷமா கல்யாணமான நாள் கணவனுக்கு ஜெபிக்கிறோமே, மனைவிக்கு ஜெபிக்கிறோமே, பெற்ற நாளிலிருந்து இன்னும் பிள்ளைக்கு ஜெபிக்கிற 15 வருஷம் மாற்ற வந்துச்சா? எதிர்பார்த்த அளவுக்கு வரலையா ஆண்டவரே? அப்படிங்கிற பொழுது நான் சொல்லிட்டேன், முடியல ஆண்டவரே, நான் சொல்லிக்கிறேன், முடியல ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னன்னா, வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் வாசிப்போம், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம். அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இனி நீங்கள் மட்டும் நின்று பொல்லாங்கானவனை ஜெயிக்கணுங்கிறதுல ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21, 22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் கரத்தினால் உன்னை மூடுவேன். இன்றைக்கு இந்த அதாவது இந்த பொல்லாங்கானவனை இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு திரும்ப சொல்ற, ஒரு மாதிரி வீரியமா தான் இந்த வருஷம் இருக்கு, பிசாசுடைய போராட்டங்கள். ஆனா அந்த மாதிரி இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் எதுக்குள்ள உங்களை வச்சுக்கணுமாமா? கன்மலையின் வெடிப்பு. எதுக்குள்ள வச்சுக்கணும்? திரும்ப சொல்லுங்க, எதுக்குள்ள? ஒவ்வொரு நாளும் வச்சுக்குங்க கண்மலையினுடைய வெடிப்பு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசே கேட்கிறோம், உங்க மகிமை எனக்கு காண்பிச்சிருங்க, உங்க மகிமை எனக்கு காண்பிங்கிற பொழுது தேவனுக்கு ஆசைதான் மகிமையை மோசேக்கு காண்பிக்கணும்னு சொல்லி. ஆனால் மகிமையை, ஏன்னா இப்போ அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்தை போல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே இல்லை, அவன் கழுவப்படலை, சுத்திகரிக்கப்படலை, அவனுக்காக ஜீவன் விடப்படலை. அதனால இன்னும் மோசே எப்படின்னா அந்த மோசே இன்னும் அந்த மன்னிக்கப்படாத சுத்திகரிக்கப்பட முடியாத இடத்துல இருந்தபடினால நீ நேராக கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. அதனால நீ என்ன செஞ்சுக்கோ, கண்மலையினுடைய வெடிப்புக்குள்ள நின்று நீ பார்த்தேனா உன்னால பார்க்க முடியும். அந்த கண்மலை வெடிப்புங்கிறது எதுக்கு அடையாளம், யாருக்கு அடையாளம்? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரு? திரும்ப சொல்லுங்க, அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? வாசிங்க பார்க்கலாம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமா வாசிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வேகமா. ஏமா தேடுறீங்களா? எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற, சொல்லுங்க, அவர்களோடு கூட சென்ற. அதாவது ஒரு ஊழியக்கார் இப்படி சொல்றாரு, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒவ்வொரு இடமா போற பொழுது இந்த கண்மலை உருண்டுட்டே போச்சாமா. அப்படிதான் இருக்குது வேதத்தில். அவர்களோடு கூட சென்ற கண்மலை அப்படின்னா அந்த கண்மலை அவர்களோடு கூட உருட்டே இருந்தா, இவங்க போக போக அந்த கண்மலை அவர்களோடு கூட. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த கண்மலையினுடைய நிழலில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? கண்மலையினுடைய நிழல். ஒன்று கண்மலையின் நிழல்னு சொல்ல, ரெண்டாவது மேகத்தினுடைய நிழல். ரெண்டாவது என்னது? மேகத்தினுடைய நிழல். அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இது இந்த கண்மலையினுடைய வெடிப்பு. சொல்லுங்க, இந்த வருஷம் எதுக்குள்ள நம்ம ரொம்ப நீங்க அதிகாலையில் இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், இந்த வருஷம் விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைகளின் நிழலிலே அடைகிறேங்கிற வார்த்தை. இன்னொரு வசந்த வாசிங்க, யோபுவின் புத்தகம் வாசிங்க பார்க்கலாம், யோபுவின் புத்தகம் 24:8 வாசிங்க, 24:8 வேகமா.
மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். அந்த கண்மலைக்குள்ள ஒளிந்து கொள்றார்கள் அல்லது அண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆமென் என்று சொல்லலாம். அந்த கண்மலையினுடைய நிழலுக்குள்ள சொல்லுங்க, கண்மலைக்குள்ள சொல்லுங்க, கண்மலைக்குள்ள எதுக்குள்ள? கண்மலை. அந்த கண்மலை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்க எழும்பி உங்களை, உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை, ஆண்டவரே எங்க முழு குடும்பத்தையும் கண்மலையினுடைய வெடிப்புகளை வைக்கிற சொல்லுங்க. எங்க வைக்கிறீங்க? கண்மலைக்குள்ளங்கிறத விட கண்மலையினுடைய வெடிப்பு. வெடிப்பு என்றால் உடைக்கப்பட்ட இடம். அது சிலுவையின் நிழலுக்கு அடையாளம். கண்மலையினுடைய வெடிப்புக்குள்ள வைக்கிற ஆண்டவரே என்ன, என் கணவனை, என் பிள்ளைகளை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னமா, அவர்கள் எல்லாரும் அந்த கண்மலையிலிருந்து வருகிறதான அந்த தண்ணீரை குடித்தார்கள் அல்லது ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள். அப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அவர்கள் எல்லாரும் ஒரே கண்மலையில குடிச்சாங்கன்னா, அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லணும், முதல்ல உங்க குடும்பங்களுக்கு இதை சொல்றேன், ஆண்டவரே எங்களுடைய 4 பேரையும் அல்லது எங்க 5 பேரையும், எங்க கணவன், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அந்த கண்மலைக்குள்ள வெடிக்கிற போது, ஆண்டவரே நாங்க வைக்கிற பொழுது அந்த கண்மலையிலிருந்து வடிகிற அந்த ஒரே தண்ணீர் எங்களுக்குள்ள ஒரே உணர்வுகளை உண்டு பண்ணும். ஒரே சிந்தைக்குள்ள கொண்டு வந்துரு, ஒரே அன்புக்குள்ள கொண்டு வந்துரு. ஏன்னா நாங்க எல்லாரும் அந்த கண்மலைக்குள்ள இருக்கிறோம். அந்த கண்மலையிலிருந்து வடிகிறதான அந்த தண்ணீர், அந்த கண்மலையை குடிக்கிற, அந்த கண்மலையிலிருந்து வடிகிற அந்த தண்ணீரை நாங்க குடிக்கிறனால எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒன்னஸ் வந்துடும். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்ப எனக்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உங்களை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்க வைங்க? 2வது, இந்த பொல்லாங்கானவனுடைய கையிலிருந்து விடுதலையாக இருக்கிறீங்க. எங்க இருக்கணும்? கண்மலையின் வெடிப்பு. சொல்லுங்க எல்லாரும் எங்க இருக்கணும்? திரும்ப சொல்லுங்க எல்லாரும் எங்க இருக்கணும்? கண்மலையினுடைய வெடிப்பு. எனக்கு இன்னொரு அந்த ஆழத்தை சொல்றேன். அதாவது இப்ப அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள நம்ம வச்சுட்டோம். அந்த கண்மலையிலிருந்து இப்ப சிலுவையிலிருந்து என்ன, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து என்ன வந்தது? முதல்ல ரத்தம். நல்லா விளைங்க. அந்த கண்மலையினுடைய வெடிப்புக்குள் உங்களை வைக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அந்த ரத்தம் எதுக்கு அடையாளம் என்றால் ஜீவனுக்கு அடையாளம், அல்லது சுத்திகரிப்புக்கு அடையாளம். அந்த கண்மலையிலிருந்து வடிகிறதான அந்த ரத்தம் அப்படியே உங்களை எல்லாரையும் ஆட்கொள்ள. நான் திரும்ப சொல்கிறோமா, நீங்கள் அதிகாலையில் எழும்பி உங்கள் முழு குடும்பத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே கண்மலையினுடைய வெடிப்புகளை வைக்கிறோம். என்ன வைக்கிறேன்? என் கணவனை வைக்கிறேன், என் பிள்ளைகளை வைக்கிறேன். உங்கள் கண்மலையிலிருந்து வடிகிற அந்த ரத்தம். சொல்லுங்க முதல்ல என்னது? ரத்தம். 2வது தண்ணீர். அந்த கண்மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. கண்மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. என்னாகமத்தின் புஸ்தகம் 20:11 வாசிக்கிற பொழுது அந்த கண்மலையை அடித்த பொழுது அந்த கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்துச்சு. அடுத்து உபாகமம் 32:13 வாசிங்க. உபாகமம் 32:13 அந்த கண்மலையிலிருந்து அடுத்து என்ன வந்துச்சாமா? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையிலிருந்து தேனும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும். சொல்லுங்க இப்ப நல்ல விளைங்க. கண்மலையிலிருந்து முதல்ல என்ன வந்துச்சு? ரத்தம். 2வது தண்ணீர். 3வது தேனு. 4வது எண்ணெய். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப திரும்ப சொல்லுங்க. கண்மலையிலிருந்து ரத்தம், தண்ணீர், தேனு, எண்ணெய். ரத்தம் என்பது நம்மளை சுத்திகரிக்கிற அடையாளம், அல்லது அந்த ரத்தம் நம்மளுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணுது. 1. 2வது தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். பரிசுத்தாவியானவரோட நிழலுக்குள்ள வந்துட்டோம். எதுக்குள்ள வந்துட்டோம்? பரிசுத்தாவியானோட நிழல். அடுத்து தேன் என்பது வசனம். வார்த்தையை பேசிட்டே இருப்பார் உங்களோட. நான் அப்படியே சொன்ன பார்த்தியா, ஒரு சொல் பேசிட்டே இருப்பார். உண்மைங்க, கிருபையா சொல்றேன். ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துருவேன். நான் கெஞ்சுவேனாக்க, எத்தனையோ முறை கெஞ்சி இருக்கிறேன். கொஞ்சம் தூங்க விடுங்களே ஆண்டவரே. உண்மைமா, கொஞ்சம் தூங்க விடுங்க. பேசிகிட்டே இருப்பார். கொஞ்சம் தூங்குற ஆண்டவரே நான். ஏன்னா அவர் பேசினா தூக்கம் வராது. கொஞ்சம் என்ன தூங்க விடுங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி இருக்கிறேன் நான். பேசிட்டே இருப்பார். தேன். ஆமென் சொல்ல. 4 அபிஷேகம். எண்ணெய் என்பது எதுக்கு அடையாளம்? அபிஷேகம். அதாவது தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவர். நல்லா விளக்குங்க. தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவர், எண்ணெய் என்பது அபிஷேகம். இப்ப அபிஷேகம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தாவீது வனாந்தரத்தில் இருந்த பொழுது அது மேல அப்போ ஒரு அபிஷேகம், ராஜாவானவங்க அப்போ ஒரு அபிஷேகம் வந்தது. அப்ப அந்த சிச்சுவேஷன் கேட்ட அந்த அபிஷேகத்தினால கர்த்தரோட நிரப்பிக்கொண்டே இருப்பார். அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண, அந்த பிரச்சனையை வின் பண்றதுக்கு உண்டான அந்தந்த நேரத்தில் அந்தந்த அபிஷேகத்தை யோசேப்பு மேல வச்ச அபிஷேகம், தானியேலுக்கு மேல வச்ச அபிஷேகத்தை கர்த்தர் அந்தந்த நேரத்துக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார்.
இப்ப சொல்லுங்க, கண்மலைக்குள்ள என்னென்ன வந்துச்சு? ரத்தம், தண்ணீர், தேன், என்ன. இந்த நாளும் என்ன நிரப்பிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே, நிரப்பிட்டே இருக்கட்டும், நிரப்பிட்டே இருக்கட்டும். இப்படி நீங்க நிரப்ப நிரப்ப உங்களுக்குள்ள வர வர உங்களால இந்த வருஷம் பொல்லாங்கானவனை ஜெயித்து உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களால ரிலீஸ் பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கண்மலை நம்மளை என்ன செய்தாம? வாசிங்க பார்க்கலாம். 32 அதே 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையே, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. நல்லா சொல்லுங்க, உன்னை நல்லா சொல்லுங்க, உன்னை ஜெனிப்பித்த. இன்னும் நல்லா ஜெனிப்பித்த மாதிரி சொல்லுங்க. ஜெனிப்பித்த கண்மலை சொல்லுங்க. உங்களை ஜெனிப்பித்தனா என்ன? குட், உருவாக்குறது. குட். ரெண்டுமே இன்டர்பிரேஷன் அதை தான் கொடுக்குது. ரெண்டுமே ஜெனிப்பித்த கண்மலை என்றால் உன்னை பெற்றெடுக்கிற கண்மலை, அடுத்து உன்னை உருவாக்குற கண்மலை. அப்படின்னா இந்த வருஷம் டேடிட்ட அதை கேட்டுருங்க. கண்மலைக்குள்ள நீங்க இருக்க 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 முழுவதையும் சுதந்திரித்து கொள்ளுகிறதுக்கு உண்டாக உங்களை தேவன் உருவாக்க போறார். அவரோட நீங்க அந்த கண்மலைக்குள்ள வச்சார் வந்தார் ஆண்டவரே. அந்த கண்மலைக்குள்ள உங்களை வைக்க வைக்க அந்த கண்மலை உங்களை ஜெனிப்பிக்கிறது, உங்களை பெற்றெடுக்கிறதுமா. உங்களை பெற்றெடுக்கிறது எந்த இடத்துக்கு தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்த அந்த ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள உங்களை நடத்துறதுக்கு அந்த கண்மலை உங்களை என்ன பண்ணுதாமா? திரும்ப சொல்லுங்க, என்ன பண்ணுதாமா? பெற்றெடுக்குது. ரெண்டாவது உங்களை அப்படியே உருவாக்குது, வேண்டாததை எடுக்குது. ஏன்னா இந்த ரத்தம் உங்களுக்குள்ள வர, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுக்குள் வர 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 வரவே பிசாசுடைய சாயல் உங்களுக்குள்ள அழிஞ்சு 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 தேவ சாயல் எனக்குள்ள வருது. தேவ சாயல் வர வர அந்த அதிகாரம் எனக்குள்ள வருது. அந்த ஆண்டு கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? தாவீதை குறித்து நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, தாவீது நிறைய, அதாவது ஒரு வசனத்திலேயே 10 முறை சொல்லுவார், நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை. நிறைய இருக்குது. 18:2, அடுத்து 18:46, 27:5 நிறைய சொல்றாரு. அதில் சொல்றாரு, நானோ எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா தாவீதினுடைய பிறப்பு வித்தியாசமானது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தகப்பனும் நேசிக்கல, சகோதரர்களும் யாருமே நேசிக்கல. அவருக்கு ஒரே அடைக்கலம், கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, ஆதிகாலையில் ஆராதிக்கின்றே,
கண்மலைக்குள்ள வச்சு 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 அல்லது கண்மலைக்குள்ள அவன் நின்று 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 ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் அரசனாய் மாறினான். எல்லாரும் 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 அது அவனை பெற்றெடுத்தது, அவனை பெற்றெடுத்ததுமா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினாரே. காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்மலை கண்மலை நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, கண்மலை கண்மலை என்று பாடி 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 முதல்ல தாவீதுக்கு மேல 3 வித அபிஷேகம். ஒன்று அவன் தனிப்பட்ட அபிஷேகம், அவன் குடும்பத்துக்கு நடுவில் அபிஷேகம், முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு அபிஷேகத்தை கர்த்தர் அவன் பேர்ல தந்தாருமா. காரணம் என்ன தெரியுமா? அவன் இருந்தது வனாந்தரந்தாமா, அவன் இருந்தது வனாந்தரந்தா. அவன் வீட்டில் பலி விருந்து நடக்குது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வராரு, தாவீதுடைய வீட்டுக்கு. ஆனால் ஈசாய் அவனை நீ ஆடு மேய்க்க போப்பான்ட்டாரு. ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன். எல்லாரும் இவன் நினைச்சு பாருங்க, அவன் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பான். இவன் வீட்டில் பழி விருந்து நடக்குது, இவன் சாப்பிடணும், பழி விருந்து. ஐயோ, ஒரு பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி வரா, பெரிய விருந்து நடக்குது. எங்கள் அண்ணனுங்கெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேனே, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேனேன்னு வேதனைப்பட்டிருப்பா, துக்கப்பட்டிருப்பா. அப்பெல்லாம் சொல்கிறான், நீரே என் கண்மலை, என்னை ஒதுக்கிட்டாண்டவரே, நீங்கள் எனக்கு கண்மலை. அவங்க எல்லாரும் என்னை புறக்கணிக்கிட்டாண்டவரே, நீங்கள் எனக்கு கண்மலையா இருக்கிறீ. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை, என் கண்மலையான கர்த்தாவே உம்மை நான் துதிக்கிறேன். துதித்தாங்க துதித்தாங்க துதித்தாங்க. இங்க துதிக்கிறா, அங்க கர்த்தர் சொல்றாரு, இல்ல சாமுவேல் சொல்றா, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அல்லது இன்னும் வேற யாராவது அங்க இருக்காங்களா? நீங்க அந்த இடத்துல எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவன் இங்கே வரும் மட்டும், அல்லது நீங்கள் அவனை அழைத்து கொண்டு வரும் மட்டும் நான் பந்தி இருக்கவே மாட்டேன், பந்தி இருக்கவே மாட்டேன்னு நின்னுட்டே இருந்தாரு சாமுவேல், நின்னுட்டே இருந்தாரு. அவனை வந்து அபிஷேகம் பண்ற வரைக்கும். ஏன்னா கண்மலை நிழலுக்குள்ளேயே கண்மலை. இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், உயர்வு வேணுமா, அண்டிக்கொள் அண்டிக்கொள் கண்மலை நிழலுக்குள்ள, கண்மலையினுடைய நிழலுக்குள்ள, கண்மலையினுடைய நிழலுக்குள்ள, கண்மலையோட நிழலுக்குள்ள. இன்னும் ஒரே ஒரு வசந்த வாசி ஜெபிக்க வர வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தி இது யார் சொல்றானா? காலேப் சொல்றான் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க என்னாகமோ 13 மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் எளிதாய் நல்ல கரந்தட்டி ஜெயித்துக் கொள்ளுவோம். இந்த வருஷம் எளிதா சொல்லுங்க, எளிதா எளிதா எளிதா. ஏன்னா இந்த காலேப்பு எந்த நிழலண்டையில தான் வழி நடத்தப்பட்டாரு? ஒன்று கண்மலை, ரெண்டாவது மேகத்துக்கு கீழ் சரியா இருந்தார். நான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ப்ராபசி. அப்போது நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம், நெருக்கம், கணவன் பிள்ளை பிரச்சனை, போராட்டம், வியாதி. நல்லா இருந்த கண் அவங்களுக்கு திடீர்னு குருடாயிருச்சு, திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. காரணமே இல்லை, கண்ணு தெரியல. என்னன்னு சொல்லிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா சொன்னார், மகளே இவ்வளோ நாள் நீ மேகத்துக்கு கீழே இருந்த, இப்போ மேகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன சொன்னார்? மேகத்தை விட்டு. எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சத்தியம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த வருஷம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் எப்பவும் எதுக்கு கீழே தான் இருக்கணும்? மேகத்துக்கு கீழே தான் இருக்கணும். மேகத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா மேகத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா சரியாய் தேவன் உங்களை நடத்தி போய் உங்களுக்கு குறித்த அந்த கானானுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல நீ கர்த்தர் உங்களை சரியாய் நடத்தி கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, இந்த நாள் நான் மேகத்துக்குள்ள வந்துடுறேன், கண்மலையினுடைய நிழலுக்குள்ள வந்துடுறாண்டுறேன், நான் மேகத்தை விட்டு போக மாட்டேன், மேகத்தை விட்டு நான் போக மாட்டேன். நிறைய பேர் வேதத்தில் சொல்லலாம் மேகத்தை விட்டு போனேன். ஆமா, யாரு? நகோமியினுடைய குடும்பம் என்னாச்சு?
சீரழிக்கப்பட்டது. கணவன் இறந்தா, 2 பிள்ளைகள் இழந்தாங்க. அந்த மேகத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு, உயர்வு இருக்குது. அந்த மேகத்துக்கு கீழே நீ இருக்கிற பொழுது தாகம்னு சொன்னா கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும், பசிக்குதுன்னு சொன்னா மண்ணா வரும். ஆமா, எனக்கு காடை வேணும்னா காடை வரும். எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் மேகத்துக்குள் இருக்கிற வரைக்கும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அப்போ அவன் காலேப்பு சொல்றா. ஏன்னா அவன் அந்த வசந்த மறுபடி வாசிங்க சிஸ்டர், வாசிங்களே வேகமா. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதா. ஏன்னா இப்போ மோசே அனுப்பின காலேப்பு, ஜோசுவா அவர்களோடு கூட சேர்ந்த 10 பேர் எங்க போயிட்டு வராங்க? கானான்ல போய் பார்த்துட்டு வராங்க. அங்க இருக்கிற மனிதர் எல்லாம் ராட்சதர்களா இருக்காங்க. யார் இருக்கிறாங்க? பக்கத்துல கருத்தை பிடிங்க. இந்த வருஷம் ஒருவேளை ராட்சதர்கள் கூட வரலாம், ஆனா எளிதாய் ஜெயித்து கொள்ளுவீர்கள். எதுக்கு கீழே இருந்தா? குட். மேகத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா எளிதா. அப்போ இவன் போய் அங்க போய் பார்க்குற பெரிய பெரிய ராட்சதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவங்க பார்வைக்கு எப்படி இருந்தாங்களா? வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்க. அது காலேப்பினோட ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ வந்து சொல்றா, நம்ம சீக்கிரம் நல்லா இன்னைக்கு இந்த வருஷம் சொல்றோம், நிச்சயம் நான் சுதந்திரிச்சுக்குவேன். அவன் சொல்றான். ஏன்னா நீ என்னோட அனுபவத்தில் சொல்ற, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதாவது பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும். போய் தேவ பிரசனத்தில் ஜபிக்கிற பொழுது அது எப்படி இருக்குன்னா, அந்த பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அப்படி சின்னதாக தெரியும். சின்ன உண்மைங்க, பெரிய இதுதானே ஜெயிச்சலான்ட்டு அந்த ஜபத்தை விட்டு வெளியே வந்தால் மறுபடியும் அந்த பிரச்சனை மறுபடியும் பெருசாத. ஏன்னா அந்த பிரசன்ஸ்குள்ள இருக்கிற பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் சிறுசா தெரியுது. அந்த ராட்சதர்கள் எல்லாம் சிறுசா தெரிஞ்சாங்க காலேப்பு பார்வைக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பவுமே என்ன செய்யணும்? அந்த பிரசன்ஸ்குள்ள இருந்துட்டு அந்த பிரச்சனையை பார்த்தேனா பெரிய பர்வதங்கள் கூட உனக்கு முன்பாய் சமமாகிறத மலை போல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல நீங்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப எதுக்கு கீழே இருக்கணும்? மேகத்துக்கு கீழே இருந்த அவன் சொல்றா, நாம் ஜெயித்து கொள்ளலாம், நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கண்மலையினுடைய வெடிப்புக்குள்ள வச்சு இந்த ரத்தம், தண்ணீர், தேனு, எண்ணெயின் அபிஷேகத்துக்குள்ள நீ இருக்க எல்லா பொல்லாங்கானவன வாழ்க்கையில இதுவரைக்கும் உன்னை கொக்கரித்து கொண்டிருந்த கோலியாத்துகள், பயமுறுத்தி கொண்டிருந்த பார்வோன்கள் எல்லா, அகித்தோப்பின் ஆலோசனை, ஆமானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் இந்த வருஷம் இயேசுவின் நாமத்துல தவிடுபடியாக போகுது. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்க போறோம். எல்லாரும் அதுக்கு தான் சொல்றேன். இந்த போறபொழுது சும்மா போயிடாதீங்க. ஆண்டவரே, என் மேல ஒரு ஜெயம் எடுக்கிற ஜெயம் நான் திரும்ப சொல்றேன். இயேசு ஜெயித்தார். அவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் ஜெயிக்க முடியும். கண்மலையின் நிழலுக்குள்ள நீங்கள் இருக்கிற பொழுது ஜெயிக்க